வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவும் ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் நண்பா. அதாவது ரெய் மிஸ்டீரியோ வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. அதாவது ரெய் மிஸ்டீரியோ இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருந்துச்சு. ஆனால் அது எந்த ரெய் மிஸ்டீரியோ அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்கலை. உடனே எல்லாருமே WWE ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, அதாவது இப்போ இருக்கிற ரெய் மிஸ்டீரியோ தான் இறந்து போயிட்டாராக்கு, அது எதனாலன்னு தெரியல, திடீர்னு இறந்துட்டாரா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. அதாவது ரெய் மிஸ்டீரியோ அப்படிங்கிறது இவர் தான், இவர் மட்டும்தான் இருக்கிறாரு, அதனால் இவர் தான் கண்டிப்பாக இறந்துருப்பார் அப்படின்ட்டு எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனால் இறந்து போனது வந்து இந்த ரெய் மிஸ்டீரியோ கிடையாது. 100% இந்த ரெய் மிஸ்டீரியோ நலமாக தான் இருக்கிறாரு, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உடல்நிலையில் நல்லா தான் இருக்குது. அப்போ எந்த ரெய் மிஸ்டீரியோ தான் இறந்து போனார் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ இருக்கிறார்ல, அதாவது இப்போ இருக்க நம்மளுடைய 619 ரெய் மிஸ்டீரியோ அவரோட அங்கிளான அவரு தான் ரெய் மிஸ்டீரியோ. அதாவது ரெய் மிஸ்டீரியோட அங்கிளான அவர் பேர் வந்து ரெய் மிஸ்டீரியோ எஸ்ஆர். அவரோட ரிங் நேமை தான் நம்மளுடைய இப்போ இருக்கிற ரெய் மிஸ்டீரியோ, அதாவது 619 ரெய் மிஸ்டீரியோ வந்து அவரோட நேமை தான் எடுத்து இப்போ யூஸ் பண்ணுறாரு. அதாவது எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அதாவது எங்களோட அப்பா, எங்கள் அப்பாவோட பேர் இது, எங்கள் தாத்தாவோட பேர் இது, அதனால் நான் வந்து என்னோடய பையனுக்கு நான் இதை வைக்க போகிறேன், என்னோடய பேரனுக்கு வந்து இந்த பேரை தான் நான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. அது மாதிரி இப்போ இருக்க ரெய் மிஸ்டீரியோ வந்து அவரோட அங்கிள், அதாவது அவரோட சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவர் சொல்லியிருப்பார், அதாவது நான் வந்து உங்களோட பேரை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களோட நேமில் வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட நேமை வந்து நம்மளுடைய ரெய் மிஸ்டீரியோ வாங்கி இப்போ வந்து WWE யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரோட அங்கிள் பேரும் ரெய் மிஸ்டீரியோ தான், இப்போ இருக்கிற நம்மளுடைய ரெய் மிஸ்டீரியோவும் அதே ரெய் மிஸ்டீரியோ பேர் தான். அதனால் அவரோட நேம் வந்து ரெய் மிஸ்டீரியோ எஸ்ஆர். இப்போ இருக்க ரெய் மிஸ்டீரியோ வந்து ரெய் மிஸ்டீரியோ 619. அதனால் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ரெண்டு பேர்த்தோட பேர் ஒன்றா இருக்கனால எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது ரெய் மிஸ்டீரியோ செத்து போயிட்டாருன்னு. அவர்லாம் சாகலையா, நல்லா தான் இருக்கார் மனுஷன், அவர் உயிரோடையே கொண்டுறாதீங்க. ஏன்னா பாதி பேர் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டே ஒட்டிட்டானுங்க, அதாவது செத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டே ஒட்டிட்டாங்க. ஆனால் ரெய் மிஸ்டீரியோ நல்லா தான் இருக்கார். அடுத்த வருஷம் 2025 WWE அவர் ஹால் ஆஃப் ஃபேமரும் ஆக போகிறாரு. இதில் இந்த ஒரு இது இல்லாமல் இந்தியாவில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், எந்த ரெய் மிஸ்டீரியோனே சுத்தமாக தெரியல. உடனே எல்லா டிவி சேனல்லையுமே சொல்லிட்டாங்க, அதாவது சன் நியூஸ்லையாக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், தந்தியிலையாக இருக்கட்டும், இல்லை புதியலையாக இருக்கட்டும் அப்படின்னு இந்தியாவில் என்னென்ன ரெஸ்லிங் அதாவது செய்தி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் இருக்கோ அதில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதாவது WWE இருந்தால் ரெஸ்லரான ரெய் மிஸ்டீரியோ வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ரெய் மிஸ்டீரியோ இறந்து போனார் அப்படிங்கிறத எந்த ஒரு இந்தியாவில் இருக்க அந்த நியூஸ் சேனலில் எதுவுமே சொல்லலை. அதாவது இறந்துட்டார் அப்படிங்கிறத செய்தியை மட்டும் அப்படியே ஒரு ஹெட்லைனாக போட்டு இது பண்ணிட்டானுங்க. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் நியூஸ் சேனல் வந்து எந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஆராய்ஞ்சு இவங்க தானா, இது உண்மையா ஃபேக்கா ரியலா அப்படின்னு சொல்லி எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்குறதே இல்லை. நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு விஷயம் நடக்குதா, அந்த விஷயத்தை நடந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கொண்டுட்டு வந்து டிவியில் போட்டு பிரபலமாக்கிறது. இதுதான் இந்தியாவில் இருக்க தற்போதைய நிலையாக இருக்குது. அதாவது எங்கேயோ ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்க ரெய் மிஸ்டீரியோ அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிட்டார். அது எந்த ரெய் மிஸ்டீரியோ, அவரோட முழு நேம் என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே ஆராயாமல் டக்குன்னு செத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயமா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக ஒரு சோகமான விஷயம் தான். ஆனால் 100% வந்து ரெய் மிஸ்டீரியோ வந்து உயிரோட தான் இருக்கார். அதாவது உங்களோட ரெய் மிஸ்டீரியோவான 619 உயிரோட தான் இருக்கார். அதாவது நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 வந்து அவர் ஹால் ஆஃப் ஃபேமும் ஆக போகிறாரு. இது வந்து தமிழ்நாட்டில் விட்டாம்பார் ஒரு ரீலு, அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் தாங்கவே முடியலன்னா அந்த ரீல்லாம் இருக்கிற ரீலோட அந்த ரீல் தான் பெரிய ரீலாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் திரும்பியும் நான் சொல்கிறேன், அதாவது உங்களோட 619 ரெய் மிஸ்டீரியோ இறக்கல, உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. இறந்து போனது யாருன்னு கேட்டால் இப்போ இருக்க ரெய் மிஸ்டீரியோவோட இப்படி சொன்னால் சித்தப்பா பெரியப்பா அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே தவிர இவர் வந்து உயிரோடு தான் இருக்கார். இறந்து போனவர் வந்து ரெய் மிஸ்டீரியோ எஸ்ஆர். இப்போ இருக்கிற வந்து ரெய் மிஸ்டீரியோ 619, இவர் நல்லா தான் இருக்கிறாரு.